இப்ப என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கேன், ஒரு லைவ் ஜாமிங் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்ல போறேன். அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் பிளே பண்ணணும். ஓகேவா? இப்ப காலையில அழகா தூங்கி எழுந்திருக்கிற, எழுந்து முடிச்சோட ஒரு மெசேஜ் வருது, ஏய் இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணிடு அப்படின்னு அனுப்புறாங்க. மேக்ஸால நாங்களும் கண்ணீரில் தான் வாழ்கிறோம், பிடிக்கும் புரியவில்லை என்றுதான் சொல்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத பள்ளிக்கூடம் இருந்தால் அங்கு சேர்ந்தால் அங்கு மேக்ஸ் வந்தால் ஒன்றை மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள், இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் போயிட்டு அப்படியே போயிடும். சொர்க்கத்துக்கு மேல அவ்வளவு வன்மமா? வன்மம் பிடிக்கும், ஆனா புரியாது, வராது. ஓகே, இந்த வன்மத்தோடய அப்படி வெளியில போறீங்க கிளம்பி, என்னடா சொல்லிட்டு அப்படி போறப்போ அப்படி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போகுது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு பாட்டு வருது, அடியா இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு. அப்ப அந்த பொண்ணாலதான் ஃபெயில் ஆனீங்க அப்படிதானே? இல்லனாலும் வராது. ஓகே, மனச வந்து திடப்படுத்திக்கிட்டு இப்ப அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து போறீங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி ஹை செல்ஃபி அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. நெஞ்சோட நினைச்சு என் பாடல் பாடணும், உன் கையில் எந்த முகம் பதிச்சு என் காதல் சொல்லணும். இப்படி எல்லாம் பாடிட்டீங்க. பாடின உடனே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த பொண்ணு அப்பதான் சொல்லுது, டேய் நான் உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணுடா, நீ எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லுது. ஒரு சீனியரை லவ் பண்ணிட்டீங்க. அட என்ன நான் பண்ணுறது, அவ என்ன விட சீனியர். எஸ், அது உங்க தப்பு இல்ல, அவங்க அப்பா தப்பு. நான் லவ்வ தான் சொல்ல முடியும், டைம் டிராவலா பண்ண முடியும். இப்படி பாடணும்னு அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு எந்த பசங்களுமே பிடிக்காது, ஏன்னா பசங்கனாலே கேவலமான புத்தி இருக்கிறவங்க, எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு அழைகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஆண்கள் வர்க்கத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுது. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இந்த பாட்டு தான். நெட்ட பொண்ணு குட்ட பொண்ணு கமெண்ட் அடிக்க மாட்டோங்க, காதல் என்ன இல்லையா என்ன சொல்லுது, காதல் பண்ணும் பொண்ணை தவிர வேற பொண்ணு வேணாங்க, எங்களை போல ஆண்களும் உண்டு கொஞ்சம் நம்புங்க, மனச பார்த்து காதல் சேர்த்து மறித்து போன ஆம்பளை கெத்து நோ சொல்வோங்க, சிலர் நோ சொல்வோங்க. சொல்ல மாட்டேங்க, பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த பாட்டு பாடணும்னு இந்த பொண்ணு வாவ் இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா, சச்சின் ஜஸ் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுது. இப்ப படத்துல ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ணா உடனே ஒரு டுவேட் சாங் போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில நடக்காது, கற்பனையில. கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்ட வச்சா, சார பாம்பு இடுப்ப வச்சா, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே அப்படின்ட்டு விஜய் ராஷ்மிகா வந்தனா. ஆக்சுவலா அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, ஆனா அந்த தங்கச்சிக்கு தெலுங்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. இதுல ராஷ்மிகா விஜய் காம்போ இருக்கு. என்னது? ரஞ்சிதமே தெலுங்கு வேஷன் போட்டுலாமா?